தீராத பிரச்சனைகளை தீர்க்க சக்தி வாய்ந்த ஒருவரி சிவன் மந்திரம். ஓம் நம சிவாய. மகாடிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள், மனக்குழப்பம், தோல்வி பயம் இவற்றால் நீங்கள் தவிக்கிறீர்களா? எத்தனையோ முயற்சிகள் செய்தும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கவில்லையா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இன்று நாம் பார்க்க போவது உங்கள் வாழ்க்கையின் தீராத பிரச்சனைகளை தீர்க்க சக்தி வாய்ந்த ஒருவரி சிவன் மந்திரம் பற்றியும், அது எப்படி நமது உடலில் உள்ள எதிர்மறை சக்திகளை முற்றிலும் அழித்து சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் என்பதை பற்றியும் தான். வீடியோவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் இதனால் உண்டாகும். சிவபெருமான் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள். அதனால்தான் அவரை மகாதேவன் என்று அழைக்கின்றோம். ஈசனின் கருணைக்கு எல்லையே இல்லை. அவர் தேவர்களுக்கும் அப்பாவி மனிதர்களுக்கும் மட்டுமல்ல, தன்னை முழுமையாக நம்பும் அசுரர்களுக்கும் கூட வரம் அளிக்கக்கூடியவர். ராவணனின் சிவபக்தி இதற்கு ஒரு நல்ல உதாரணம். சிவபெருமானுக்கு பல வடிவங்கள் உள்ளன. அதில் அவர் மிகவும் எளிமையானவர். பக்தர்களின் சிறு பக்திக்கும் எளிதில் மகிழ்ந்து வரம் தருபவர். இதனாலேயே அவருக்கு போலோநாத், அதாவது எளிதில் மகிழ்ப்பவர் என்ற பெயரும் உண்டு. அவருக்கு ஆடம்பரமான பூஜைகளை விட தூய்மையான மனதுடன் உச்சரிக்கும் சிறு மந்திரமே போதுமானது. இந்து மதத்தில் மந்திரங்களுக்கு மிகச்சிறப்பு வாய்ந்த இடம் உண்டு. மந்திரங்கள் என்பவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் அதிர்வலைகள். ஒவ்வொரு மந்திரத்தையும் உச்சரிப்பதன் பலன் வேறுபட்டது. நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த ஒளி அலைகள் நமது மனதை அமைதிப்படுத்துகின்றன. குறிப்பாக நமது உடலில் இருந்து எதிர்மறை சக்திகளை அகற்ற பெரிதும் உதவுகிறது. மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஜெபிப்பதன் மூலம் நம்மை அறியாமலே நமக்குள் இருக்கும் பயம், பதட்டம், தேவையற்ற கோபம், பொறாமை மற்றும் மன அழுத்தம் போன்றவை முற்றிலும் நீங்குகின்றன. இப்போது அந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை பார்ப்போம். உங்களின் தீராத பிரச்சனைகளை தீர்க்க சக்தி வாய்ந்த அந்த ஒருவரி சிவன் மந்திரம் இதோ. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. இதில் இருக்கின்ற அர்த்தம் என்ன? இதன் பொருள் என்ன? இதில் ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதி ஒளி. நமோ என்றால் நான் உன்னை சரணடைகிறேன் என்று அர்த்தமாகிறது. பகவதே என்றால் தெய்வீகமானவர் என்று பொருள்படும். ருத்ராய என்பது சிவபெருமானின் பெயர்களில் ஒன்று. ருத்ரன் என்றால் துக்கங்களை அழிப்பவர் என்று பொருளாகும். ஆம், நம்முடைய அறியாமை மற்றும் கவலைகளை, பிரச்சனைகளை அழித்து நமக்கு ஞானத்தையும் அமைதியையும் தருபவரே இந்த ருத்ரன். இந்த ஒரு வரி மந்திரம் நேரடியாக ஈசனின் திருவடிகளை சென்றடையும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். சரி, இந்த சிவ மந்திரத்தை எப்படி எப்போது ஜபிக்க வேண்டும் என்பது குறித்து அறிந்து கொள்வோம். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சூரியோதயம் சமயத்தில் எழுந்து குளித்து முடித்த பிறகு
இந்த மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்குவது மிகவும் விசேஷம். என்னென்ன செய்யலாம்? வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்வது சிறந்தது. ஒருவேளை உங்களால் காலையில் ஜெபிக்க முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். மாலை நேரத்தில், சூரிய அஸ்தமன நேரத்தில் அல்லது இரவு தூங்குவதற்கு முன்போ அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம். இதில் முக்கியமானது உங்களது நேரம்தான். உங்களின் தூய்மையான பக்தியும் நம்பிக்கையும் தான் இந்த மந்திரத்திற்கு பலன்கள் பெற்றுத் தருபவை. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது மந்திரத்தின் முழு பலனையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். தயவு செய்து இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் நாட்களில் அசைவ உணர்வை தவிர்ப்பது நல்லது. ஒரு ருத்ராட்ச மாலையை கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி முழு கவனத்தையும் சிவபெருமானின் மீது வைத்து ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற இந்த சிறிய ஒரு வரி மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிக்க வேண்டும். சரி, 108 முறை ஜெபிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? குறைந்தபட்சம் 27 முறையாவது தினமும் உச்சரிப்பது நல்ல பலனை தரும். அல்லது வெகு வெகு குறைவாக 11 முறையாவது தினமும் உச்சரிப்பது நல்லது. இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க தொடங்கிய சில நாட்களிலேயே உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத அமைதி உருவாவதை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக பனிபோல் விலகத் தொடங்கும். தொழிலில் உள்ள தடைகள், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மங்களமே உண்டாகும். இதன் மூலம் சிவபெருமான் உங்களது நியாயமான அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி உங்கள் துக்கங்களை போக்கி உங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க அருள் புரிவார். நேயர்களே, இந்த சக்தி வாய்ந்த ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற மந்திரத்தை இன்றே உச்சரிக்க தொடங்குங்கள். ஈசனின் அருளை முழுமையாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை தெரிந்து கொள்ள நமது மகாடிவன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து சிவபெருமானின் அருளை பெற உதவுங்கள். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.